வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோட நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறதில்ல, ஒரு ஈகிள் பற்றி தான் சொல்ல போகிறோம். என்னடா ஈகிள் பற்றி சொல்கிற, போர் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போர்லாம் அடிக்காது. நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டு, நீங்கள் கேஜிஎஃப் படம் பார்த்த மாரி நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்புறமா அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டுங்க. என்னடா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காரு. பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் கோழி வளர்த்துட்ருக்காரு. அந்த கோழிக்கெலாம் தீனி போடுவார், அந்தமாரி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு நாள் கொஞ்சம் தூரம் விவசாயம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பெரிய ஹைட்டான மரத்தில் ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டை பார்த்திங்கன்னா ஈகிள் முட்டை. அவர் பார்த்தோன்னே பிரமிச்சு அந்த ஈகிள் முட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு மற்ற கோழி முட்டையோடு சேர்த்து வச்சிடுறாரு. அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா அந்த கோழி அதோட முட்டை நினச்சி அந்த முட்டையை பொரிச்சிடுது. எல்லா முட்டையும் பொரிஞ்சிடுது. பார்த்து அந்த ஈகிள் முட்டையும் பொரிஞ்சுது. ஈகிள் பார்க்குது. சுற்றி பார்க்கும்போது எல்லா கோழி குஞ்சாக இருக்குது. அதோட சகோதரி நினச்சிக்கிட்டு அது கூட விளையாடுது. நம்ம ஒரு கோழின்னு அது நினச்சிக்குது அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரு பெரிய ஈகிள் பறக்குது. அதை பார்த்தோன்னே எல்லா கோழிங்களும் பார்த்திங்கன்னா அதோட கூட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குது. இந்த ஈகிளும் போய் ஒழிஞ்சிக்குது. குட்டி ஈகிளும் போய் ஒழிஞ்சிக்கிட்ட பேர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே கேட்குது, அது என்னதுமா அப்படின்னு. அப்போ அந்த ஈகிள் போயிட்ட பிறகு அவங்க அம்மாகிட்ட கேட்குது, என்னதுமா இது அப்படின்னு கேட்குது. அதுதான் வானத்தின் அரசன். அது வானத்தில் உச்சி வரைக்கும் பறக்கும். அதை அடிச்சுக்க ஆளே இல்லை வானத்தில். நம்மளை கூட அது என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நம்ம அதுமாரி பறக்க முடியாதா அவ்வளோ ஹைட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நம்மளால் அதெல்லாம் முடியாது. நம்ம கோழிங்க, நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் பறக்க முடியாது. நம்ம உடம்பு பரிமாணம், அதாவது உடம்பு வெயிட் அதிகமாக கொண்டு வாங்க, நம்மளால் பறக்க முடியாது. இறகும் நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும். அதனால் நம்மளால் எப்போயுமே பறக்க முடியாது. நீயும் அதை ட்ரை பண்ணக்கூடாது அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அந்த ஈகிளோட அந்த கோழி அம்மா நினச்சிட்ருக்கல அந்த கோழி சொல்லுது. இது கேட்டு அந்த ஈகிளும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும், நோட் பண்ணுங்கள், நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த ஈகிள் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. கோழிங்க மாரி சில அடிகள் ஒண்டியே அது பறக்குது. அதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சும் அது பறக்க ட்ரை பண்ணவே இல்லை. இன்னும் பெரிய வயசில் ஆகுது. பெரிய வயசாக அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இது உயிரோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மற்ற கோழிங்க மாதிரியே, நோட் பண்ணுங்கள், மற்ற கோழிங்க மாதிரியே இதுவும் ஒரு சில அடிகள் வரைக்கும் பறந்து பூமியில் இருக்க புழுகள் தின்னு சின்ன சின்ன உயிர்கள்லாம், இன்செக்ட்ஸ்லாம் பிடிச்சி சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு கோழியாகவே வாழ்ந்து ஒரு கோழியாகவே இறந்து போயிடுச்சு அந்த ஈகிள். இதுலேருந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களால் வானத்தில் பறக்க முடியும். நீங்கள் ஒரு ஈகிள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களால் வானத்தில் பறக்க முடியும். ஆனால் நான் ஒரு கோழி, என்னால் இது முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறீங்க. 1000 பேர் சொல்லலாம், உங்கள் பெற்றவங்க கூட சொல்லலாம் உங்களால் இது செய்ய முடியாதுன்னு. மார்க்கெலாம் ஒரு அடுத்த கட்டம் தாங்க. நீங்கள் ஜாக்மா பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அவரை பற்றி பார்த்துட்டாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து 6வது 8வதுன்னு அவர் சின்ன வயசுலேருந்தே ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தார். அவர் 12th படிக்கும்போது மற்ற எல்லோரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுமாரி இருந்தும் அவர் இப்போ சைனாலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்காது. அதுமாரி நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கணும் மனசில், நான் ஈகிள், எப்போவுமே நான் பறக்கக்கூடியவன், உயரத்தில் நான் பறப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கணும். நான் கோழி, நான் பறக்க முடியாதவன், சிறகடிச்சு பறக்காமல் நான் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே முன்னுக்கு வர முடியாது. நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஈகிளாக நினச்சிக்கணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு எதாவது குறைந்ததுன்னா, அதாவது இதுமாரி அந்த ஈகிள் முட்டை மாரி கோழி கூட தெரிஞ்சு வச்சாங்க பார்த்தீங்களா, அதுமாரி குறைந்த கூட அந்த குறையை நீங்கள் சரி பண்ண பார்த்துக்கணும். இல்லை அந்த குறையை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண பார்த்துக்கணும். நீங்கள்லாம் ஜாக் ஸ்பேரோ படம் பார்த்துட்டுமே நினைக்கிறேன், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். அதில் ஜாக் ஸ்பேரோ ஒரு கேரக்டர் இருக்கும், குடி போதிலேயே நடந்துகிட்ருக்க மாரி. அவர் ரியல் லைஃப்லேயே குடிச்சிட்டே அதுமாரி தான் பண்ணிகிட்ருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்த அவர் நல்லதாக பயன்படுத்தி இன்னும் சக்ஸஸாக ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. டாப் 10 சம்பளம் வாங்குற அமெரிக்காவில் படத்தில் சம்பளம் வாங்குற லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். அதேமாரி உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, கெட்ட விஷயம் இருக்கா, அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி மாற்ற முடியல, அந்த கெட்ட விஷயத்தை விட்டுங்க. கெட்ட விஷயத்துட்டு உங்ககிட்ட இதுமாரி கால் கோணையாக இருக்குது, கண் சரியாக தெரியல, அதுமாரி கெட்ட விஷயம்
உங்களுக்கு இருக்கிற குறைகள்லாம் மறந்துட்டு நீங்கள் வானத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் பறப்பீங்க. அது ஒண்டி உங்கள் கோல் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் கோல் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல அந்த கோலுக்காக டெய்லியும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை டெய்லியும் நீங்கள் செய்யுங்க. இது செஞ்சிங்கனாலே போதும், நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஈகிள் மாதிரி பறப்பீங்க. அப்படி நீங்கள் இதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அந்த ஈகிள் கோழியாக வளர்ந்து கோழியாகவே இறந்ததில்ல, அதேமாரி நீங்களும் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து சாதாரண மனுஷனாகவே இறந்துடுவீங்க. யாருக்குமே உங்களோட அடையாளம் தெரியாது. அதனால் உங்களோட அடையாளம் தெரியணுன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விடன்னுவாங்க. ஆனால் என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் தான் உண்மையான எப்போவுமே ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஈகிளாக இருக்கணும், ஈகிளாக பறக்கணும். இதுதான் என்னோடய ஆசையும் கூட. இந்தமாரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.